இப்போ நம்ம 3 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மசாலா அளந்து எடுத்துக்கலாம். 600 கிராம் தக்காளி, 30 கிராம் பச்சை மிளகாய், புதினா 3 கைப்பிடி, மல்லித்தலை 3 கைப்பிடி, 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி, அந்த அளவில் நம்ம 3 கைப்பிடி எடுத்திருக்கோம். சீரகத்தூள் 15 கிராம், மிளகுத்தூள் 15 கிராம், கல் உப்பு 75 கிராம் போட்டுக்கலாம். பத்தலைன்னா பார்த்துக்கலாம் லாஸ்ட்ல. இப்போ நம்ம அடுப்பில் சட்டி ஏற்றியாச்சு. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 5 கிராம் பட்டை, 2.5 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு, அந்த அளவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு தேவையான மசாலா அது நம்ம 3 கிலோவுக்கு ரேஷியோவில் கணக்கு பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். தயிர் 600 ml ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அரிசியை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் 3 கிலோவுக்கு 600 ml ஆயில் ஊற்றி பட்டை கிராம் ஏலக்காய் 1 கிராம் போட்டு 1 கிலோவுக்கு 1 கிராம், 3 கிலோவுக்கு 3 கிராம் போட்டு, வெங்காயம் 1 கிலோவுக்கு 400, 3 கிலோவுக்கு 12 1200 வெங்காயம் போட்டு வதங்கட்டும். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்குறப்பே நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சு 2-3 கழனி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழகுழப்பு தன்மை போகிற வரைக்கும் அந்த அரிசியை கழுவி 3 கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் கழுவுனாக்க ஊற வச்சுட்டு அரிசி உடையும். சாதம் 2 இருக்க மாதிரி உடஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம அலசி வச்சிட்டோம்னாக்க 2 கழனி 3 கழனி தண்ணி ஊற்றி லாஸ்ட்டு அலசு தேவையில்லை, அப்படியே நம்ம வடிகட்டி போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்க. இப்போ நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மறுபடியும் அப்படியே வச்சிடலாம். 3வது அலசு தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சா பார்த்தா இன்னும் கொஞ்சம் வதங்கணும், எல்லாம் வதங்கட்டும். இப்போ நம்ம பூண்டு 300 கிராம், இஞ்சி 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் செவந்து வந்துருச்சு. ஆட் பண்ணிவிட்டு 30 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல அளவா, அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி 150 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறி நம்ம சிக்கன் 4.5 கிலோ வச்சுருக்கோம். 1க்கு 1.5 நம்ம போடுவோம் கறி. ஆனால் 4.5 கிலோ வச்சுருக்கோம் கறி சேர்த்துக்கலாம். சேர்த்து சிக்கன் ஒரு ½ டன் வேகட்டும். ஒரு ½ பாயில் ஆனோடனே நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரிசி போட்டு டம் போடுறப்ப இன்னைக்கு சிக்கன் ஆட் பண்ணி டம் போட்டுடலாம். அப்போ தான் சிக்கன் உடையாமல் இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸு, பார்த்துக்குங்க. நல்லா சிக்கனில் மசாலா, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ஏறணும். இது நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன் சாப்பிட. நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி அதே விடும். பார்த்தீங்களா? சிக்கன்லேருந்து தண்ணி விட்டதே
இதே விட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சிக்கன் ஆஃப் டன் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பீஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம அரிசி அளந்த பாத்திரத்தில் அதால் 2 தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 தண்ணி ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். நம்ம அரிசியை வந்து பார்த்துக்கலாம். இதில் 20 நிமிஷம் ஊறி இருக்கு. நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வெள்ளையாக இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோடெல்லாம் இல்லாமல் ஓரளவு தான் அந்த கோடு இருக்கும். ரொம்ப அந்த கோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் கொஞ்சம் போய் நல்லா ஊறி இருக்கு, நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதான் பதம். இப்போ நம்ம அரிசியை வடிகட்டி தண்ணி கொதிச்சோன்னே அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அரிசி சேர்த்தோன்னே எலுமிச்சை பழம் 1 கிலோவுக்கு 1 பழம்ங்கிற வீதம் 3 கிலோவுக்கு 3 பழம் எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 1.5 போதும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்களா சிக்கன் தெரியுதா? இப்போ வந்து தண்ணியும் அரிசியும் லெவலாக சரி மட்டமாக வரணும். அப்போ நம்ம எழுதி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அரிசி வெந்துருச்சான்னு. ஒரு ஆஃப் டன் இல்லை ஒரு 3/4 பதம் அந்த அளவு வெந்தோடனே நம்ம டம் போட்டுடலாம். முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து டம் போட ரெடி பண்ணிக்கலாம். நம்ம டம் போட போகிறோம். தட்டை வச்சாச்சு. இப்போ நெருப்பு எடுத்து போட்டுட்டு கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு டம் எடுத்து பார்த்தா சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ஆஹா அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே பாருங்க, ஆஹா நல்லா ஜூஸியா நல்லா உதிரியா பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிக்கன் பிரியாணியை செஞ்சு பாருங்க. லாஸ்ட்ல ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினா அரோமாவோட அந்த நெய் ஃப்ளேவரோட சாப்பிட்றப்ப சாப்பிட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.